ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், லக்ஷ்மி பூஜை எல்லாம் வச்சுருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ பார்க்கலாம். இந்த செட்டிநாட்டு இதில் கல்யாணத்தில் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா நெல் கோட்டை தாண்டுதல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நெல்லை அது முளைக்க வைக்கிறது. முளைப்பாரி ஒரு துணியில் கட்டி அது ஒரு கோட்டை மாதிரி கட்டி வைப்பாங்க. அதை பெண் வீட்டில் திருமணம் முடிஞ்ச பிறகு அதை பூஜை ரூமில் வச்சு அது மாப்பிள்ளையும் பொண்ணும் கையை பிடிச்சி அதை தாண்டணும். அது ஒரு இது செய்வாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லி மாப்பிள்ளையை உட்கார வச்சு பொண்ணை பரிமாற சொல்லுவாங்க. அடுத்தபடியாக கல்யாண வேவு, மாம வேவு எடுக்கிறதுன்னு சொல்லி வெள்ளி கடகத்தில் அரிசி, தேங்காய், பழம், கத்திரிக்காய், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு பொண்ணுக்கு மாம மரம் வேணுங்கிறவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு மாம மரம் வேணுங்கிறவங்க அதை தலையில் வச்சு தூக்கி இறக்கி பூஜை ரூமில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்புறம் பொண்ணு கும்பிட்டு கட்டிக்கிறது, எல்லார்கிட்டையும் போயிட்டு வர்றேன்னு சொல்லிக்கிறது. அப்போ வெத்தலை பாக்கு கொடுத்து கையில் கொடுத்து எல்லார் கையிலையும் இது கீழே விழுந்து கும்பிடுறது. அப்புறம் பணம் எழுதுறதுன்னு சொல்லி அது மொய்ப்பணம் எழுதுறதுக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, அதில் எழுதுவாங்க எல்லாரும். அப்புறம் மஞ்சள் நீராடுறதுன்னு சொல்லிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு அவங்களுக்கு கால் கையில் எல்லாம் ஊற்றி, சில பேர் கலாட்டா பண்ணுறதுக்காக உடம்பு ஃபுல்லாக தலையிலேருந்தே ஊற்றி விட்டுருவாங்க. அப்புறம் காப்பு கடட்டி காமோதரன்றதுன்னு மாப்பிள்ளை காலில் மிஞ்சி போடுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை கலட்டிட்டு அது அப்படியே ஒரு 3-4 நாளைக்கு வச்சுருப்பாங்க. பொண்ணுக்கு மிஞ்சி போடுறது, அதுதான் நாத்தனார் முறை உள்ளவங்க மோதிரம் போடணும் காலில். அப்புறம் வெள்ளியில் அந்த கால் மிஞ்சி போட்டு விடுவாங்க. அப்புறம் பிள்ளை இடுக்கி கொடுப்பதுன்னு சொல்லி வெள்ளியில் சின்னதாக பிள்ளை மாதிரி செஞ்சு அதை ஒரு பட்டு துணியில் வச்சு பொண்ணு கையில் கொடுத்து எல்லார் கையிலையும் கீழே விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிறது. சீக்கிரம் குழந்த பிறக்கணுங்கிறது ஐதீகம் அது. அப்புறம் பொண்ணு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறது, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. அப்புறம் பொண்ணு சொல்லிட்டு போன பிறகு அரசாணி காலில் அவுத்து அப்புறம் பொங்கல் வைப்பாங்க. சில பேர் வீட்டில் அங்கேயும் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் பொங்கல் வச்சு தான் பொண்ணை அழைச்சிக்குவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை அழைச்சிட்டு சடங்கு செய்வாங்க. அங்கேயும் மாப்பிள்ளை பொண்ணு குடத்தில் மோதிரத்தை போட்டுட்டு இல்லாட்டி குலவாழம்பிள்ளையை போட்டு அது தண்ணிக்குள்ளே இருந்து அதை எடுக்கணும். முதல்ல பொண்ணு தான் எடுக்கணும். அப்புறம் பால் பழம் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றது, பொண்ணு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. இது தான் பொண்ணு நகரத்தார் கல்யாணமாக நடக்கிறது. அதுக்கு நிறைய அந்த தயார் பண்ணுறதெல்லாம் இருக்குது, சடங்கெல்லாம். அது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன 7 நாள் கல்யாணங்கும்போது ஒரு நாளைக்கும் ஒரு சடங்கு பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 நாள் தான். முதல் நாள் இது பண்ணி மறுநாள் கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அதனால் அவ்வளோ சடங்கு இப்போ யாரும் செய்கிறதில்ல. இதுதான் நகரத்தார் திருமணம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.